தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. புலமை பரிசில் சாதாரணதர உயர்தர பரீட்சைகளுக்கான புதிய திகதிகள் அறிவிப்பு. வங்கிக்கு உரித்தான 6 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பி சென்ற சிற்றுந்து சாரதி சிக்கினார். 700 இலங்கையர் IS-உடன் தொடர்பில் புலனாய்வு செய்யுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை. எதிர்காலத்தில் எமக்கே வெற்றி அமைச்சர் பாசில் ராஜபக்ஷ. மீண்டும் கொரோனா அலையா போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள வேண்டுகோள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தொற்று. ஆபிக் லங்கா தொழில்நுட்ப நிறுவன தரவுதள இயக்குநருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ராஜகிரிய விபத்து நவம்பர் 30 விசாரணை. சிறுபான்மை மக்களை நெருங்க முடியுமாக இருந்தால் அதுவே அரசின் சிறந்த வெற்றி பிரதமர் தெரிவிப்பு. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு. கர்ப்பிணி தாய்மார்களை சேவைக்கு தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா, ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் 22 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. அதே நேரம் பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிப்போர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5ஆம் தரம் புலமை பரிசில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட புதிய நேர அட்டவணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று நிலைமையால் 6 மாதங்களின் பின்னர் 5ஆம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்காக கடந்த அக்டோபர் 25 பாடசாலைகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர மாணவர்களுக்காக எதிர்வரும் 8 பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளன. அதற்கமைய பரீட்சைகளில் தோற்றுவதற்காக உள்ள மாணவர்களுக்கு பாடசாலைகள் திறக்கப்பட்ட பின்னர் கல்வி நடவடிக்கைகளை பூரணப்படுத்துவதற்காக போதுமான அளவு காலம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பரீட்சைகள் நடத்துவதற்கான திருத்தப்பட்ட நேர அட்டவணைகள் கல்வி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நேர அட்டவணைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை 2022 ஜனவரி 22 சனிக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2022 பிப்ரவரி 7 முதல் மார்ச் 5 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 2022 மே 23 திங்கட்கிழமை தொடக்கம் 2022 ஜூன் 1 வரை நடத்துவது எனவும் புதிய நேர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹட்டன் நகரில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றில் ATM இயந்திரத்திற்கு நிரப்புவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டு சுமார் 6 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். பணத்தை மீள் நிரப்புவதற்காக எடுத்துச் சென்ற தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனம் ஒன்றில் சிற்றுந்து சாரதியை குறித்த பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ATM இயந்திரத்திற்குள் மீள் நிரப்புவதற்காக கண்டியிலிருந்து வங்கி அதிகாரி ஒருவர், பாதுகாப்பு அதிகாரி மற்றும் சாரதி ஆகியோர் பணத்துடன் ஹட்டன் நகருக்கு சிற்றுந்து ஒன்றில் பயணித்தனர். அதன்போது ATM இயந்திரத்திற்குள் பணத்தை நிரப்புவதற்கு வங்கி அதிகாரி மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் சிற்றுந்திலிருந்து கீழே இறங்கிய வேளையில் சந்தேக நபரான சாரதி பணத்துடன் சிற்றுந்தினை செலுத்தி தப்பி சென்றார். இதனையடுத்து நிறுவனத்தின் அதிகாரியும் பாதுகாப்பு ஊழியரும் அவரை பின்தொடர்ந்தனர். அதன்போது தலவாக்கலை லிந்துலை வழியாக அம்பிவலை பகுதிக்கு சிற்றுந்து செல்வதை தொழில்நுட்ப உதவியுடன் கண்டறிந்தனர். பின்னர் இது தொடர்பில் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நுவரெலியா வெளிமடை பிரதான வீதியில் ரேந்துபோல பகுதியில் வைத்து விசேட அதிரடிப்படையின் மீபிலமான முகாம் அதிகாரிகள் குறித்த சிற்றுந்தினை மடக்கி பிடித்து சந்தேக நபரை சாரதியை கைது செய்தனர். பின்னர் குறித்த பணத்தொகை மற்றும் சிற்றுந்துடன் சந்தேக நபரான சாரதி கேப்பட்டிபோல காவல் நிலையத்தில் வைத்து ஹட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்தேக நபரை இன்று ஹட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ISIS அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இலங்கையர்கள் 700 பேரின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் விசேட புலனாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திடம் நேற்று அறிவித்தது.
மேற்படி இலங்கையர்கள் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்புகள், அவர்கள் பாவித்த தொலைபேசிகள் இலக்கங்கள் என்பன குறித்து புலனாய்வு செய்யுமாறு இந்திய வெளிவகார அமைச்சு இலங்கையிடம் கேட்டுக் கொண்டதாகவும், அதற்கமைய போலீஸ் மா அதிபரின் பணிப்பின் பேரில் விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவு கொழும்பு பிரதம நீதிமன்றத்திடம் அறிவித்தது. ISIS அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சம்சுதீன் என்பவர் இந்திய புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டு விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவரின் வாட்ஸ்அப் செயலியை சோதனையிட்ட போது முஹாஜிதீன் போ அல்லாஹ் என்ற குழு இருந்தமை கண்டறியப்பட்டது. அதில் ISIS அமைப்புகளின் வீடியோக்கள் மற்றும் தேசிய தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் சஹ்ரான் ஹசீபின் உரைகள் கொண்ட வீடியோக்கள் இருப்பது உறுதியானதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு கொழும்பு பிரதம நீதிமன்றத்திடம் உறுதிப்படுத்திய அறிக்கையிட்டது. இந்த விசாரணையின்படி கிடைத்த தகவல்களுக்கு அமைய ISIS அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தமை, அடிப்படைவாத கருத்துக்களை வெளியிட்டமை, அவற்றை சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளில் ராஜகிரிய புத்தகமோ பகுதியில் வசித்த முகமது இசுதீன் முகமது பவுசாத் என்பவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து மேலதிக புலனாய்வின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் சந்துமில்லினிகே பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டார். எதிர்காலத்தில் தங்களது கட்சிக்கு கிடைக்கும் வெற்றியினூடாக மக்களுக்கு மேலும் பல சேவைகளை வழங்க உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். தற்போது அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையை வெல்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதற்காக ஆதரவாளர்களுக்கும் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தார். அத்தோடு கட்சியை கட்டியெழுப்புவதற்கு உதவி புரிந்த கட்சியின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 5வது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய கொரோனா சூழலில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை முறையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்தார். சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிக்காமல் செயற்பட்டு மீண்டும் கொரோனா அலை உருவாகுமானால் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும், எனவே நாட்டையும் சமூகத்தையும் நோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான பங்களிப்பை பொதுமக்கள் வழங்க வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்டுக் கொண்டார். சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 4 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகளுடன் வைத்தியசாலைக்கு வந்த ஆசிரியை, வியாபாரி உள்ளிட்டவர்களுக்கு இவ்வாறு தொற்று உறுதியான நிலையில் வைத்தியசாலையின் கொரோனா விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுடன் நெருங்கிய தொடர்பு பேணியவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்படி சந்தேக நபர் குறித்த அதிகார சபையின் தரவு தளத்தை பராமரித்து வந்த எபிக் லங்கா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தரவு இயக்குநராக கடமையாற்றி வந்துள்ளதுடன் அவர் செப்டம்பர் 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவக, அவரது சாரதி மற்றும் வெளிக்கடை போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரி ஆகியோர் தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதன்படி நவம்பர் 30ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் முஸ்லிம் அடிப்படைவாத அரசியல் கட்சிகளின் பங்களிப்பின்றி தனித்திருந்து ஆட்சி பலத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். அதற்காக நாம் தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து விலகிய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. சிறுபான்மை மக்களை நெருங்க முடியுமாக இருந்தால் அதுவே அரசாங்கத்தின் சிறந்த வெற்றியாகும். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 5வது ஆண்டு நிறைவு விழா இன்று கொழும்பில் உள்ள தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கில் இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் மாத்திரமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விமர்சனத்தை எதிர்கொண்டது. அவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த கட்சி கட்டி எழுப்பப்பட்டது. எவ்வளவு அடக்குமுறைகள் விதிக்கப்பட்டாலும் ஜனநாயக ரீதியாகவே செயற்பட்டோம். எங்களை சிறையில் அடைத்து மக்களை இருளில் வைக்கும் வகையில் நாங்கள் செயற்படவில்லை. அதன் காரணமாகவே அரசாங்கத்தை மக்கள் எங்களிடம் பொறுப்பளித்தனர். சிக்கல்களின் மத்தியில் நாங்கள் மக்களை கைவிட்டதும் இல்லை. மிகவும் பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் அரசியல் செயற்பாடுகளை தூரம் தள்ளிவிட்டு ஆட்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஆளும் கட்சி பொறுப்பில் இருப்பதால் கட்சி முன்னேற்றம் அடையப் போவதில்லை. அரசாங்கத்திலிருந்து நிர்வாகத்தை முன்னெடுப்பதை போன்று மக்கள் மத்தியிலும் அரசியலையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
கடந்த அக்டோபர் மாதத்தில் 22,771 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது. இது கடந்த செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் 68% அதிகரித்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 மாத கால பகுதியில் நாட்டை வந்தடைந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 60,000-ஐ கடந்துள்ளது. இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களை மீண்டும் சேவைக்கு அழைக்க அரசு நிர்வாக அமைச்சு தீர்மானித்துள்ளது. குறித்த அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி இதனை தெரிவித்தார். சில வரையறைகளுடன் அவர்களை சேவைக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கர்ப்பிணி தாய்மார்களை மீண்டும் சேவைக்கு அழைக்க அந்தந்த நிறுவனங்கள் தமது தேவைக்கேற்ப தீர்மானிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நிறுவனங்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி தொடர்ந்தும் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.